பூசாரி, மருளாடி, சாமியாடி, அப்புறம் வாக்கு சொல்றீங்க. இந்த மாதிரி ஆகுறதுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? நம்ம அதில் வந்து நிறைய சொல்ல போகிறேன். ஒன்றும் கிடையாது, எல்லாம் நிறைய சொல்ல போகிறேன். முழுசாக பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து குலதெய்வ பூசாரி மரலாடியாக இருந்துக்கிறவன் ஒன்று வந்து பரம்பரை பூசாரியாக இருக்கலாம், பரம்பரை மரலாடிகளாக இருக்கலாம். பரம்பரை மரலாடிகள்லாம் எடுத்துக்கிட்டால் பார்த்தா உங்கள் தாத்தா பண்ணியிருப்பாரு, அதுக்கப்புறம் உங்கள் அப்பா, அதுக்கப்புறம் நீங்கள். இது கண்டிப்பாக உங்களோட தொழிலாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் ஐயர் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்க வந்து அதை வந்து கண்டினியூஸாக பண்ணுவாங்க. அவங்க தாத்தா பண்ணியிருப்பாரு, அவங்க அப்பா பண்ணிடுவார், அப்புறம் அவர் பண்ணுவார். இதே நம்ம குலதெய்வங்கள் அந்த மாதிரி பூசாரிகள் பார்த்தா ஒரு குடும்பத்தை வந்து நியமிச்சிருப்போம். அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் வந்து பார்ப்பாங்க, அவங்க அப்பா பார்ப்பாரு, அவங்க தாத்தா பார்த்துருப்பாரு, அவங்க அப்பா பார்ப்பாரு, அதுக்கப்புறம் அவங்க பிள்ளை பார்ப்பாங்க. இது வழக்கமான முறை. இல்லை நான் வந்து இந்த கோயிலோட பூசாரியாக ஆகணும், எனக்கு எப்படி வழி இருக்குது அப்படின்னு கேட்டால், நீங்கள் குலதெய்வத்தோட பூசாரியாக மாறணும்னா குலதெய்வத்தோட இப்போ நார்மலாக தெய்வத்தை பற்றி பேசாமல் நார்மலாகவே பேசுவோமே. நார்மலாக நீங்கள் இப்போ எதுனா உங்களோட குலதெய்வ வேலைகள், குலதெய்வத்தில் ஏதாச்சும் ஒரு கோவில் வேலைகள், அந்த மாதிரி ஒரு நிர்வாகத்தில் நம்ம வந்து கூட நினைக்கணும். அங்கே வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக நீங்கள் போகணும். அப்போ தான் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நம்பிக்கைங்கிறது அவங்களுக்கு வந்து உருவாகும். இவன் பொறுப்பு கொடுத்தா கண்டிப்பாக பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நம்மளுக்கு எல்லாம் வரும். இல்லையா உங்களுக்கு ஆப்போசிட்டாக அங்கே பேசுகிறவன் 4-5 பேர் இருப்பான். அதை தாண்டி போகணும்னா அந்த தெய்வமே ஒரு ஆள் மேலே இறங்கி வந்து அந்த மாதிரி வாக்கு சொல்லும்போது இவன்கிட்ட புறா, இவன் தானே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு தெய்வம் சொல்லும். இல்லை இதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டால், தகுதினா முதல்ல வந்து உங்கள் கிராமத்தில் இல்லை நிர்வாகத்தில் எடுக்கிற முடிவு. இன்னொன்று வந்து தெய்வம் வந்து நம்மளை நினச்சி கூப்பிடணும் அப்படின்னா நீங்கள் அந்த குலதெய்வத்தை நல்லா நினைக்கணும். அந்த குலதெய்வத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தெய்வம், இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு ஐயனார் குலதெய்வமாக இருப்பார். அப்போ ஐயனார் குலதெய்வமாக இருந்தாருன்னா அங்கே 21 பந்தி 61 சேனை இருக்கும். சேனை இருக்குன்னா 61மே வச்சிருக்க மாட்டீங்க, 21மே வச்சிருக்க மாட்டீங்க. அதில் 2, இதில் 3, ஒரு 5 தெய்வம் வச்சுருப்பீங்க. ஒரு 2 கருப்பசாமி, அதாவது 18ஆம் படி கருப்பசாமி, ஒரு சோன கருப்பசாமி வச்சுக்கோமே, ஒரு காளி, ஒரு பேச்சியம்மன், ஒரு காளியம்மன், ஒரு ஏதாவது அதுக்கடுத்து ஒரு முனியனாக கூட இருக்கலாம், ஒரு காளியாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு பரிவார தெய்வங்களை ஏதோ ஒன்று ஊர்காவலன் சாமியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 21 பந்தி தெய்வத்தில் ஏதோ ஒன்று ஒரு 5 தெய்வத்தை வச்சுருக்கோம்னா இந்த 5 தெய்வத்தில் ஒரு தெய்வம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த தெய்வத்தை வந்து கண்டினியூஸாக அதையே நினச்சிக்கிட்டு ஒரு பொண்ணப்படி அதை நம்பிப்படி அந்த மாதிரி அந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் நம்பிக்கையாக பிடிங்க. அந்த தெய்வம் உங்கள் குல தெய்வத்திட்ட மேல்முறையீடு செய்து உங்களுக்கு அந்த பதவியை வாங்கி கொடுக்கும். இது என்ன சொல்கிறது, இது வந்து நம்ம இந்த மனுஷன் மாதிரி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வச்சா, தெய்வங்களுக்குள்ளும் ஒரு நடைமுறை இருக்குது. அந்த தெய்வங்களுக்குள்ளும் தனக்குத்தானே பேசிக்கணும். இந்த அதாவது இந்த பூ உலகத்தில், அதாவது நம்ம தமிழகத்திலே பார்த்தா ஒரு ஊருக்கு ஒரு 800 கிராமம் இருக்கும். 800 கிராமத்துலேயும் கண்டிப்பாக கருப்பசாமி குலதெய்வமாக இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. அப்படி அந்த 800 கிராமத்தில் ஒரு மாதம் 2 கிராமம் இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு கிராமத்தில் எப்படியாச்சும் கருப்பசாமிக்கு திருவிழா அந்த மாதிரி வச்சிடும். அப்போ இவ்வளோ ஊரையும் தனி ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் 18ஆம் படி கருப்பசாமிங்கிறது ஒரே ஆள் தான். மொத்த கருப்பசாமி தான் 21 கருப்பசாமி தான் மாறும். இப்போ இந்த ஒரு கருப்பசாமி இம்புட்டு பூசையை எப்படி போய் வாங்குறாரு? ஸோ அவருக்கு எல்லா இடத்துலையும் அவருக்கு வழி இருக்கு. இங்கேருந்து இன்னைக்கு நடக்கும், நம்ம போகணும். அங்கே நடக்கும், நம்ம போகணும். அங்கே நம்ம பிள்ளை நிற்கும், நம்ம போய் இறங்கணும். அங்கே போய் இந்த காவு வாங்கணும். ஏன்னா கருப்பனுக்கு கொடுத்தா அந்த சாமி இறங்கினா அங்கே வந்து இதை வழியை கொடுக்க முடியும். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சாமி வந்து நிற்கும். அந்த மாதிரி தான் குலதெய்வம் வரணும்னு நினச்சிச்சுன்னா ஏதாவது ரூபத்தில் வந்து அவங்ககிட்ட வந்து சொல்ல ஆரம்பித்தோம். ஓகேவா? அதனால் பல தெய்வம் இருந்தாலும் சரி, எத்தனை தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வம் வந்து அந்த கோயிலுக்கு எந்த தெய்வம் பெருசோ அந்த தெய்வத்திட்ட பேசும். அப்படி உங்கள்கிட்ட அந்த தெய்வம் சொல்லி உங்களை வந்து எடுக்க வாய்ப்பு இருக்கும். மற்ற தெய்வங்கிட்ட சொன்னால் எல்லா மரலாடிக்கிட்ட இறங்குற தெய்வம் அந்த ஒரு ஆளையே கணிச்சு சொல்லும். அதே மாதிரி உங்களோட குலதெய்வத்து கோயிலை வந்து கெட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அவங்க மேலே. நம்ம கோயிலை இப்படி கட்டியிருந்தா, நம்ம கோயிலை பெருசாக கட்டிடணும், நம்ம கோயிலுக்கு இந்த மாதிரி வச்சிடணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும், செட்டு போடணும், காம்பவுண்டு கட்டணும், உள்ளக்க வந்து பேவர் பிளாக் பதிக்கணும், உள்ளுக்குள்ள தண்ணி வைக்கணும், 4 பேர் வந்து போனால் தங்குறதுக்கு ஒரு செட்டு மாதிரி போட்டு கொடுக்கணும், கோயிலை பெரிய மணிமண்டபம் கட்டணும், கோயிலுக்கு முன்னாடி ராச கோபுரம் கட்டணும்,
கோயில்கிட்ட ஸ்டாப் வாங்கணும், ஃபஸ்ட் ஸ்டாப் வாங்கணும், நம்ம கோயில்கிட்ட எல்லாருமே நிற்கணும். ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணணும், இப்போலாம் டிஜிட்டலில் நம்ம கோயிலுக்குன்னு ஒரு மேப் உருவாக்கணும், நம்ம கோயிலுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கணும், நம்ம கோயிலோட ஃபோட்டோஸ்லாம் கூகுளில் இருக்கணும், யாரு தெரியும்னா நம்ம கோயிலை பற்றி ஈஸியாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் டெவலப் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி குலதெய்வத்தை, அந்த தெய்வத்தை தொடர்ச்சியாக அந்த தெய்வத்துக்கு இது பண்ணணும், அது பண்ணணும், நம்ம குலதெய்வத்தை நம்ம தான் பார்க்குறோம் அப்படின்னு தொடர்ச்சியாக நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதன் மேலே கண்டிப்பாக அந்த குலதெய்வத்தோட பார்வை போய் விழுகும். அது பார்த்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு பக்கம், என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நினச்சிக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த தெய்வம். அதே மாதிரி பூஜை பண்ணும்போது மற்றவங்கள பணிஞ்சு பண்ணணும். ஒரு பூசாரி இருக்குன்னா சண்டை ஒரு இப்போ நானே ஒரு பூசாரி வச்சுக்கோங்க, எனக்கு யாராச்சும் இப்போ அதாவது மற்ற இதில், அதாவது ஒரு வேலையில் இல்லைன்னா சொந்த பிரச்சனையில் உள்ள விரோதத்தினால இந்த கோயிலில் பூஜை பண்ணும்போது அந்த மக்களை வந்து நம்ம எதிர்த்து பேசுறது, அந்த மக்களை வந்து மட்டும் சூடம் தட்டு காமிக்காம போகிறது, இந்த மாதிரி பண்ணும்போது அந்த குலதெய்வம் உங்கள் மேலே கண்டிப்பான முறையில் ஒரு வாட்டி உங்களை வந்து எதிர்த்து பார்க்கும். எதிர்த்து பார்க்கணும். ஏன்னா அந்த தெய்வத்துக்கு வந்து எல்லா பிள்ளைகளும் ஒரே இது. இந்த பூசாரிக்கு உனக்கு பிரச்சனைன்னா நீ உன் பிரச்சனை தான் பார்க்கணும், அதை வெளியே தான் வைக்கணும். பூஜைக்குன்னு வந்துட்டா எல்லாருக்குமே எல்லாமே பண்ணணும். அதுதான் குலதெய்வ பூசாரிகள் சொல்றது. அதை எவன் ஒருத்தன் மீறானோ அவன் பூசாரியா இருக்கவே தகுதி இல்லை, அவன் ஒரு பிராடு அப்படின்னு தான். இது பிராடுன்னா ஒழுக்கம் இல்லாதவன், இவன் வந்து பூசாரிக்கு தகுதியற்ற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன பண்ணுவான், ஒன்று அந்த குலதெய்வம் அவனை வந்து தடுத்து விட்டு பார்ப்பான். அதாவது ஒவ்வொரு பூசாரி என்ன பண்ணுவாங்கன்னா, பூசை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒன்று, ஒரு தட்டோ ஒரு மணியோ இதில் ஒரு வலிக்கு கீழே விழுந்து ஏதாவது கை கால் ஒடிஞ்சிரும். என்னடா அவனுக்கு திடீர்னு நினச்சுன்னா, அப்போ அவன் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கான். பண்ண கண்டு தான் அந்த தெய்வம் வந்து அவனை வந்து தட்டி விடும். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு லாஸ், அவனோட குடும்பத்தில் ஒரு இழப்பை கொண்டு வந்து நிப்பாட்டும். இந்த மாதிரி பண்ணும்போது அவன் இந்த தப்பை திருத்த பார்க்கணும். திருத்தாமல் திருப்பி பண்ண 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 அவன் வந்து அந்த இடத்த விட்டு வெளியே போகத்தான் அந்த தெய்வம் பண்ணும். தெய்வம் இப்போ எல்லாருக்கும் எங்களேன், ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அந்த தப்பை வந்து மாற்றிக்க அப்படிங்கிற ஒரு இது தெய்வம் வந்து நம்மகிட்ட கொடுக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மாறிட்டோம்னா பிரச்சனை இல்லை. மாறலைன்னா அந்த தெய்வம் நம்மளை எதிர்க்கும். அதே தெய்வம் சற்று ஒதுங்கி தள்ளி போய் தூரத்துல இருந்து நம்மளை தட்டி விட்டு பார்க்கும். இதுவரைக்கும் எந்திரிச்சு வா வா வான்னு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நின்றுக்கிட்டு நம்மளை இங்கேருந்து வா வாங்கும். பல 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 இடத்துல பிரச்சனையை உண்டாக்கி வர சொல்லணும். அப்படி தேர்ந்தெடுத்து வரவன் தான் பூசாரி மருளாடியா உட்கார முடியும். இன்னொன்று பார்த்தோம், அந்த தெய்வத்துக்கு வந்து பூசை பண்ணுறான். அதாவது அவன் பூசாரியாகவும் இருக்க மாட்டான், யாராகவும் இருக்க மாட்டான். ஆனால் இந்த தெய்வத்துக்கு வந்து இந்த மாதிரி சிலை செய்யணும், இந்த மாதிரி ஒரு ஆபரணங்கள் போடணும், இந்த மாதிரி நகை வாங்கி வைக்கணும், இந்த மாதிரி இந்த தெய்வத்துக்கு வந்து ஒரு பூஜை பண்ணலான் இருக்கேன், இந்த பூ வாங்கி போடுங்க, அந்த பூ வாங்கி போடுங்க, இப்படின்னு சாமி வந்து அழகா பார்க்கணும், நம்ம தெய்வத்தை வந்து அழகா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு ஒருத்தவங்களுக்கு இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம குலதெய்வத்துக்கு வந்து நம்ம நிறைய பணம் கொடுக்கணும், கோயில்கிட்ட இருக்கோ ஒரு பூஜை பண்ணுறதுக்கோ. அது மாதிரி இந்த மாதம் பூஜையை நான் ஏற்றுக்கிறேன், அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து அந்த தெய்வமே சொல்லும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக குலதெய்வத்தோட அருள் இருக்குது. அந்த குலதெய்வம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் ஏதோ ஒரு நல்லது பண்ணாமலாம் அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. 100 பேர் இருக்கானா அதில் 2 பேருக்கு தான் அந்த குலதெய்வத்தினோட அக்கறை இருக்கும். ஏன்னா ஒருத்தவன் அதே குலதெய்வத்துக்காரன் தான், அவனும் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பான். ஆனால் அவன் அந்த குலதெய்வத்துக்கு 1 ரூபா கூட கொடுக்க மாட்டான். இவனும் சம்பாதிப்பான். ஆனால் அவன் சம்பாதிக்கிறதோடு பாதி சம்பாதிச்சாலும் இந்த கொடுக்குறங்கிற எண்ணம் வந்து அவன்கிட்ட இருக்கும். அதுக்குத்தான் சொல்றது, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவனோட தரம் என்பது அவன்கிட்ட இருக்கிற பணத்தை பொறுத்து கிடையாது, அவன்கிட்ட இருக்கிற குணத்தை பொறுத்து தான் ஒரு மனிதனோட தரம் வந்து பிரிக்கப்படுகிறது. அதனால தெய்வத்தின் தரத்திற்கு நம்ம வந்து ஈடா இருக்கணும். இந்த தெய்வம் இந்த மாதிரி கேட்கும் அப்படிங்கிற ஒரு அந்த தரத்திற்கு வந்து ஈடா இருக்கணும். இல்லை நாங்கள் வணங்குறதே கருப்பசாமி தானே, கருப்பசாமி சரக்கு அடிக்குது, சாராயம் அடிக்குது, பீடி அடிக்குது, சுருட்டு அடிக்கிறது, கஞ்சா அடிக்குது, அதுவும் ஆட்டுக்கறி திங்குது, இது திங்குது, அப்போ நாங்களும் அதுக்கு விரதம் இருக்கணும், இதாக இருக்கணும்னா குலதெய்வம் தெய்வம்னா அந்த தெய்வத்தோட தனிப்பட்ட பூசை வேற, ஒரு தெய்வத்தோட தனிப்பட்ட பூஜை வேற. அது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த சைவ பூஜை தான் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கணும். இதுக்கு அடுத்த ஒரு வீடியோ போடுறாங்க, எதுக்கு இந்த தெய்வம் வந்து சாராயம் இந்த மாதிரி இதெல்லாம் குடிக்குது,
கருப்பசாமி. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளோட பூசை முறைகள், அதாவது நம்மளோட பாட்டன் முப்பாட்டன் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் பூஜை பண்ண முடியும். இந்த தெய்வம் வருது, ஒரு தெய்வம் வருது, நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து மாமிசம் சாப்பிட்றோம் அப்படின்னா, அந்த தெய்வம் வந்துருச்சுன்னா தெய்வம் ஒரு சைவ கடவுள். இப்போ காளிக்கே எருமக்கடா பலி சொல்கிறாங்க, எதுக்கு? அப்போ அது சைவம் தானே அப்படின்னு பார்க்க முடியாது. எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, நம்மளோட பூசைகள் தான். சரியா? அந்த தெய்வம் கேட்குற பூசையை நீங்களாம் போட, நம்ம அந்த காலத்தில் என்னன்னு இந்த காலத்து வரைக்கும் சரி, அந்த மாதிரி பூசையெல்லாம் இது வரைக்கும் யாருமே போட்டது கிடையாது. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதைத்தான் ஒரு வானத்தை முறிச்சு பூமியை ஒடிச்சா கொண்டு வர சொல்லிச்சுன்னா கொண்டு வர முடியுமா? அந்த மாதிரி தான் நமக்கு என்ன பூசைகள் இருக்கிறதோ அதைத்தான் அந்த தெய்வத்துக்கு வந்து கொடுக்க முடியும். அப்படி கொடுத்து பூசை பண்ணணும். ஒவ்வொருத்தரும் தெய்வத்துக்கு பிடிச்சதா பார்த்து 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 பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து உங்களுக்குள்ள வந்து இறங்கி வந்து வாக்கு சொல்லும் ஒவ்வொருத்தவங்களுக்கு. இல்லைன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து முன்னோர்கள் ஏதாவது கட்டு இந்த மாதிரி போட்டிருந்தா கூட வராது. முன்னோர்கள் வாக்கு, முன்னோர்கள் அந்த குலதெய்வத்துக்கு ஏதாவது துரோகம் பண்ணியிருக்கலாம், அந்த குலதெய்வத்தோட பொருட்களை எடுத்திருக்கலாம், அந்த குலதெய்வத்தை சபிச்சிருக்கலாம், இந்த குலதெய்வத்தை வணங்காமல் விட்டுருக்கலாம். இந்த மாதிரி பல பல பிரச்சனைகள் இருக்கு. நீ மரலாடி ஆகணும்னா அந்த தெய்வத்துக்கு சரியான பூசையை பண்ணுங்க, சரியான முறையில் அதுக்கு உண்டான சாப்பாடு கொடுங்க. அந்த மாதிரி தான். அதாவது நமக்கு எப்படி பசிக்குதுன்னா சாப்பாடு சாப்பிட்றோமோ அதே போல் அந்த தெய்வத்துக்கும் சாப்பாடு கொடுங்க. நல்ல முறையில் உங்களுக்கு வந்து அந்த தகுதியை வந்து உங்கள்கிட்ட தானாகவே கொடுக்கும். ஓகேவா? நன்றி, வணக்கம்.